இப்போ தாங்க ஒரு பிஞ்சு கொஞ்சம் பெரிய சைஸாக வளர்ந்துருக்குது. நிறைய பிஞ்சுகள் வெம்பி வெம்பி போயிட்டுங்க சின்னதாக இருக்கும்போதே. அப்போ ஒரு பெரியவங்க சொன்னாங்க, இது வெம்பி வெம்பி போனதுக்கப்புறம் திரும்ப நல்லா காய்ச்சல் கொடுக்கும்னு சொன்னாங்கங்க. இப்போ எனக்கு 2, 3 பெண் பூக்கள் வந்திருக்குது. அதை வந்து ஹேண்ட் பாலினேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஆண் பூவை பறித்து அதில் உள்ள பெட்டல்ஸ் எல்லாம் பிச்சுட்டு நடுவில் உள்ள மகரந்தங்களை மட்டும் அந்த பெண் பூவில் வச்சு விட்ருக்காங்க. பார்ப்போம் 2 நாள் கழிச்சா தெரியும் அது வெம்பி போகுதா அல்லது பிஞ்சு பருமன் ஆகுதான்னு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பூ விட்டு ஒரு பூ ஆண் பூக்கள் நிறைய வருங்க. அதில் ஒரு பூ விட்டு ஒரு பூவை பிச்சு போட்டுருங்க. அப்படின்னா தான் சத்துக்கள் முழுமையாக அந்த மற்ற இதுக்கு வரும். இல்லைன்னா ஆண் பூக்களே பூத்துட்ருக்கும், பெண் பூக்கள் வர லேட் ஆகுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் ஆண் பூக்களை கொஞ்சம் பிச்சு போட்டிருக்கேங்க. அது என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு செடியை வளருங்கங்க. தேங்க்யூ.